ஸ்ரீராம ஜெயம். ஒரு கிளியின் கதை. ஒரு ஊரில் ஒரு வேடன் இருந்தான். அவன் ஒரு நாள் காட்டுக்குள்ளே மான்களை வேட்டையாட காட்டுக்கு சென்றான். அப்போது அவனோட விஷம் தோய்ந்த அம்பு குறி தவறி ஒரு மரத்து மேலே போய் விழுந்துருச்சு. அந்த மரம் அப்படியே மெதுவாக இலைகள் காய்கள் எல்லாம் உதிர்ந்து காஞ்சு போயிடுச்சு. அந்த மரத்தில் ரொம்ப நாளாக ஒரு கிளி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த மரம் பட்டு போனோன்னையும் மற்ற பறவைகள் எல்லாம் அந்த மரத்தை விட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த கிளி மட்டும் உடல் மெலிந்து நான் வேறு மரத்துக்கு எதுக்கும் போகலை அப்படின்ட்டு அதே மரத்துலேயே இருக்குது. அதை பார்த்துட்டு தேவலோகத்தில் இருந்த இந்திரன் அந்த கிளிகிட்ட மனித வடிவெடுத்து வர்றாரு. கிளியே இந்த மரமே பட்டு போயிடுச்சு, எல்லா பறவைகளும் வேறு பக்கம் போயிட்டாங்க, நீ மட்டும் ஏன் இங்கேயே இருந்துட்டுருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த கிளி சொல்லுது, தன்னுடைய தவத்தின் பலனால் வந்திருக்கிறது இந்திரன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அரசரே நீங்கள் இந்திரனே நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும், இந்த மரத்தில் தான் நான் பிறந்தேன், இந்த மரத்தில் தான் நான் வளர்ந்தேன், இந்த மரம் தான் எனக்கு காய் கொடுத்துச்சு, இந்த மரம் தான் எனக்கு கனி கொடுத்துச்சு, வேடர்கள் வேட்டையாட வந்தப்போ அவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றியது கூட இந்த மரம்தான். ஸோ இந்த மரம் எனக்கு உதவியாக இருந்துச்சு, நான் இந்த மரத்து மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மரம் நல்லா இருந்த காலத்தில் அதனோட இருந்துட்டு, நான் அது இல்லாதப்போ நான் இந்த மரம் காஞ்சு போனப்போ இந்த மரத்தை விட்டு போகிறது எனக்கு மனசுக்கு உகந்ததாக இல்லை அப்படின்னு இந்திரனிடம் சொல்லுது. அந்த கிளியோட நன்றி உணர்ச்சியும் அன்பையும் மரத்து மேலே வச்சுருக்கிற அன்பையும் கேட்ட இந்திரன் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, உன் தாய் உன்னை பெற்றதுனாலேயே உன் தலைமுறையே நல்லபடியாக வாழும் அப்படின்னு இந்திரன் சொல்லிட்டு, உனக்கு இப்போ என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த கிளி சொல்லுது, எனக்கு திரும்ப இந்த மரம் பழையபடி ஆகணும் அப்படின்ட்டு. உடனே அப்படியே வரம் தராரு இந்திரன். மீண்டும் பூ இலை கனிகளோடு அந்த மரம் செழிப்பாக மாறிடுது. திரும்ப அந்த கிளி அந்த மரத்திலேயே சந்தோஷமாக வாழ்ந்து தன்னுடைய உயிரை இறந்த பிறகு இந்திரலோகம் போய் சேருது. அப்போது கடவுள் இந்த கதையை யார் கூறுறாங்கன்னா, தர்மபுத்திரருக்கு பீஷ்மர் கூறுறாரு. அப்போ சொல்கிறாரு, தர்மபுத்திரரே, பிறர் துன்பப்படும் போது இந்த கிளியை போலவே யார் பரிவு கொள்கிறாங்களோ அவன் மேன்மை பெறுவது நிச்சயம் அப்படின்னு பீஷ்மர் தர்மரிடத்தில் கூறினார். அனைவருக்கும் நன்றி.